நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 77வது அதிகாரம் 1வது வசனம். என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், என் தேவனை நோக்கி என் ஆபத்து நாளிலே, என் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தபோது என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், தேவனிடத்தில் என் சத்தத்தை உயர்த்தினேன் என்று சொல்றார். மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனை, பலவீனம், பாடு, கஷ்டங்கள் வரும்போது நாம் எங்கே போகிறோம்? யாரிடத்தில் நம்முடைய ஆதங்கத்தை, நம்ம உள்ள கிடக்கு, நம்ம இயலாமை யாரிடத்தில் போகிறோம்? தேவனிடத்தில். தாவீது சொல்கிறான், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், எவ்வளோ குக்குரலிடமோ என் வேதனையை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொட்டினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலே மனுஷர்களிடத்தில் நம்முடைய பாடுகளை, பலவீனங்களை, கஷ்டங்களை சொல்லுமானால் அவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள், அதிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியாது. ஆனால் தேவனை நோக்கி நம் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி அவரிடத்தில் சொல்லுவோமானால் அவரால் எல்லாம் கூடும். அவரால் செய்யக்கூடாத கரசியமான காரியம் ஒன்று மேலே. அவரிடத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி கதறலாமா, ஜோப்படலாமா? எங்களை நேசிக்கிறோம், எங்களை அன்பின் தகப்பன், தர்மியாக நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்கப்பா. நாளின் காலை முதலையும் மட்டும் என்னுடைய தயவுள்ள எனக்கு உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுது அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் தெரியும், தங்கள் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலேப்பா யாரிடத்தில் போவோம் என்று தெரியாமல், என் வேதனை யாரிடத்தில் சொல்வேன் கொட்டுவேன் என்று தெரியாமல் தவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோக்கி தங்கள் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் அளிப்பீராக. என் தேவன் அவளுடைய இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார், அவள் பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அழுகிறார். ஒவ்வொருவருடைய கருத்திலே தாழ்த்தி தரும். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.